அவன் எங்கே? இங்கதானே இருந்தான். இங்கே நின்னுட்டு இருந்தானே. மருதவானா தம்பி. என்னப்பா என்ன நடந்தது? கடையில என்ன ஆச்சு? அம்மா, மருதவாணனுடைய அருமை தெரியாமல் அவனுடைய மனதை புண்ணாக்கி விட்டேன் அம்மா. அவனுடைய பெருமையை தெரியாமல் அவனை பித்தன் என்று ஏசி விட்டேன். அவன் பித்தன் அல்ல, சித்தன். நான் தான் பித்தன் சிவகலை, நான் தான் பித்தன். பொறுங்க, விவரமா சொல்லுங்க. பொருளாசைக்கும் புகழாசைக்கும் அடிமைப்பட்டு புத்திர பாசத்தையே கொன்று விட்டேன் சிவகலை. ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டேன். அவன் எங்கு போனான்? போகும்போது உன்னிடம் ஏதாவது சொல்லிவிட்டு போனானா சிவகலை? உங்களுக்கு கொடுக்க சொல்லி ஒரு பேழையை கொடுத்திருக்கான். அதுல பெரும் செல்வம் இருக்கான். எடுத்துட்டு வரேன் பாருங்க. கொண்டு வந்ததெல்லாம் போதாது என்று இன்னும் வேறு செல்வமா? நவரத்னங்களை விராட்டிக்குள் வைத்து புதைத்தது போல என்னையே செல்வ குவியலில் வைத்து புதைத்து விட பார்க்கிறானா மருதவானா? இந்தாங்க. வாராது காணும் கடைவழி, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு, 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 காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு. என்னமா போல இருக்கீங்க? மருதவாணா, நீ கூறியது உண்மைதானப்பா? ஐயா, சிறுவன் தானே, விளையாட்டாக எழுதியிருப்பான். ஒன்றும் மனதில் வைக்காதீர்கள். ஆமாங்க. மனதில் வைக்காமல் இருக்க முடியாது சேந்தனாரே. சாஸ்வதமாக என் நெஞ்சில் பதித்து விட்டான் ஐயா ஒரு சாரமுள்ள வார்த்தையை. காதற்ற ஊசியை என் நெஞ்சிலே தைத்து அங்கே கடவுளை காட்டி மறைந்து விட்டான். அவன் மகன் அல்ல, மகன் உருவத்தில் வந்து சிவன் ஐயா சிவன். பட்டை கிழித்து பருவூசி தன்னை பரிந்தெடுத்து முட்டச் சுருட்டி என் மொய்க்குழலாய் கையில் முன் கொடுத்து கட்டியிருந்த கனமாயக்காரி தன் காமமெல்லாம் விட்டு பிரியவென்றோ இங்கனே. என்னங்க பெத்து பிடிச்சவங்க போல பேசுறீங்க? நான் என்ற கைதலில் திருவங்காரா, என்னடா தம்பி சொல்றேன்? அம்மா, அறிவித்து விட்டான் அம்மா ஐயன். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு. வாராது ஐயனே வாராது, மாட மாளிகை வாராது, ஆடை அணி ஆபரணம் வாராது, தேடிய பொருள் ஏதும் வாராது. என்னை உச்சி மோந்த மாதா வரமாட்டான். என் எச்சிலில் பங்கு கொண்டு வாழ்வில் பாகம் என்று சொல்லிக் கொள்ளும் மனைவி வரமாட்டார். உற்றாரும் பெற்றாரும் மற்றவருமே வரமாட்டார்கள். இருந்ததும் நிர்வாணம். கட்டை விரலை கட்டி எடுத்து போட்டு சுட்டு பொசி சாம்பலாக்கி விட்ட பின்னே நான் எங்கே? என் நினைவு. உற்றார் பெற்றார் உடன் பிறப்பார். வீடு இருக்க தாய் இருக்க வேண்டும் மனையாள் இருக்க, வீடு இருக்க ஊனிருக்க பிள்ளைகளும் தாம் இருக்க, மாடிருக்க கண்டிருக்க இவையெல்லாமே கூட வந்து விடுமோ? மாறும் போது நம்மை மீள வைக்குமோ? உங்களுக்காகவே பிறந்து வளர்ந்து வாழும் இந்த பேதியை கைவிட்டுறாதீங்க. நீங்க பேசுவது நியாயம் இல்லை. திருவங்காரா, உன்னை பெற்று வளர்த்த இந்த அன்னையை பாருடா. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மம். தம்பி, ஐயா, அப்பொழுது என் கதி என்ன சுவாமி? சுவாமி இங்கு இல்லை சிவகலை. அவன் அங்கே ஜோதியாய் சுடரொளியாய் மாதிலே பாதியாய் நிற்கிறானே, அவன்தான் இனி உன்னுடைய சுவாமி. எனக்கு கடைத்தேற வழிகாட்டியவன் உனக்கும் வழிகாட்டுவான். இல்லறத்தில் இருந்து கொண்டே தாங்கள் துறவரம் ஏற்றுக்கொள்ள கூடாதா சுவாமி? எந்தவித குறைகளும் ஏற்படாதவன் ஏற்றபடி உங்களுக்கு நான் பணியாற்றுவேன் சுவாமி. போக வேண்டாம் சுவாமி, போக வேண்டாம். பற்று பாசம் காதல் அற்று போவதுதான் துறவியின் வாழ்க்கை. சுற்றி சுற்றி விளக்கில் விழும் விட்டிலை போல பற்றி எரியும் இந்த பெருமாய நெருப்பில் கருகி சாம்பலாகும்படி என்னை மாற்றி விடாதே சிவகலை. ஆதி நாள்ல இருந்து அருமையா குளத்தை போல பாத்துக்கிட்டு வந்த நீங்க இந்த கோலத்தோட போறத பாக்க என் மனசு தாக்கலைங்க, என் மனசு தாக்கல. நீங்கள் இதுவரையும் தேடிய பொருளின் சுமையெல்லாம் என் மீது விழுந்து கிடக்கிறது. இதற்கு என்ன வழி? என்ன வழி? ஏழை எளியவருக்கு வாரி வாரி வழங்குங்கள்.
இல்லை என்று வருவோருக்கு அள்ளி வீசுங்கள், அனைத்தையும் சூறையாடச் செய்யுங்கள். மனம் கேட்கவில்லையே சுவாமி. உயிரோடு ஒட்டி உறவாடிய தாங்கள் என்னை விட்டு பிரிந்தால் என் நிலை என்னாவது? நான் உங்கள் கைத்தலம் பற்றியவன், காலம் எல்லாம் உங்கள் பாத சேவை செய்ய காத்திருப்பவன். மாணிக்க முத்து வைரமாய் பூட்டினீர்களே, ஆணிப்புண் கட்டிலில் அருகில் வைத்து கொஞ்சினீர்களே. ஆணிப்பொன் கட்டிலை காலத்தச்சன் கலத்து விடும் போது அங்கே காணி பொண்ணும் கைக்கு வராது பெண்ணே. கொஞ்சினேன் உண்மைதான். நான் கீழே துஞ்சி உழும் போது யார் யாரை கொஞ்சுவது? உடல் வாழ்வை மறந்துவிடு, உயிர் வாழ்வு உயர் வாழ்வு என்பதை உணர்ந்து தெய்வத்தை நம்பி அறநெறியில் செல்வோர்களின் அரும் பசியை போக்கு. நீ மனதை கட்டுப்படுத்து, நீயும் பக்குவப்பட வேண்டாம். 10 மாதம் சுமந்து தொட்டு வயிறு பத்தி எறிதடா. வயசான காலத்துல இந்த வேதனை என்னால சுமக்க முடியுமா? தாய் பாசத்தை மறந்துடாதப்பா. அம்மா, எல்லாம் உணர்ந்த நீங்களே என்னை சோதிக்கலாமா தாயே? இந்த கண்ணீருக்கு என்னம்மா பதில் சொல்லுவேன்? வேண்டாம்ப்பா, வேண்டாம். 5 வயசுல உங்க அப்பா உன்னை விட்டுட்டு போனார். என்ன பாடுபட்டு வளர்த்தேன் தெரியுமா? இந்த பரதேசி கோலத்தை பார்க்கலாம் நிலை போட்டு வளர்த்தேன். உன் மகன் உன்னை விட்டுட்டு போனாங்கிறதுக்காக என் மகளை நான் விட மாட்டேன். கொள்ளி வைக்க பிள்ளை இல்லையேன்னு உலகம் தள்ளி மிதிச்சிடும்ப்பா. அம்மா, குடியிருந்த கோயிலே உங்களை நான் மறக்க முடியுமா தாயே? என்னால் மறக்க முடியாதம்மா. உங்கள் உயிர், உங்கள் உதிரம், நீங்கள் போட்ட சோறு, நீங்கள் வைத்த பாசம் தானே நான். உங்களுக்கு கொள்ளி வைக்கும் காலம் வரும் வரைக்கும் இந்த நகரத்தின் எல்லையை விட்டு போக மாட்டேன் தாயே. வருகிறேன் தாயே, வருகிறேன். என்ன நடந்தது? ஏன் ஐயா அப்படி நிக்கிறாரு? வணக்கம் திருவெண்காடரே. வருக, அமருக. வந்த காரணம் என்ன? உங்களது துறவு கண்டு இந்த ஊரே வருந்துகிறது. உற்றார் உறவினர்கள் வந்து என்னிடம் முறையிடுகிறார்கள். தவிர நானே சஞ்சலமடைந்திருக்கிறேன். சஞ்சலமா இருக்காதா? அரண்மனைக்கு வரும்போதெல்லாம் இந்த உலகத்தில் வேற எங்கும் தேடி கிடைக்காத செல்வங்களை எல்லாம் கொண்டு வருவீர்களே. அடடா, எத்தனை முத்துக்கள், எத்தனை எத்தனை நவரத்னங்கள்! அத்தகைய செல்வரையா நாம் இந்த நிலையில் காண்போம்? செல்வம் இருந்தென்ன? என்னை விட செல்வம் மிகுந்தோரை பின் சென்று உபசாரம் பேசி தினம் தினம் பல்லினை காட்டி பரிதவித்த காலம் அது. ஆனால் இன்றோ ஆனந்தத்தின் எல்லையில் புகுந்து ஏகாந்தமாய அல்லலற்று இருக்கிறேன். எது உயர்ந்த செல்வம்? இந்த செல்வத்தால் தாங்கள் கண்ட பலன்? நீர் நிற்க நான் இருக்க. சோழ மண்டலத்தையே ஓர் குடையின் கீழ் ஆட்சி புரியும் நீர் நிற்கிறீர், ஆண்டி அமர்ந்திருக்கிறேன். இது போதாதா? மன்னித்தருள வேண்டும் அடிகளே, நான் வருகிறேன். ஏமா, நம்ம அப்பா எப்பமா ஈழத்திலும் திரும்பி வராரு? எப்ப வந்தாலும் வரட்டும். அவர் வந்து இப்ப என்ன நடக்க போகுது? நம்ம அக்காவுக்கு கல்யாணம் ஆத்துக்குள்ள திரும்பி வந்துடுறாமா? அட ஏன்டா ஏன் வயிற்றுல கொட்டிக்கிறேன்? நம்ம வீடு இருக்கிற நிலைமையில எவன் வந்து நம்ம வீட்டுல பொண்ணு கேட்க போறான்? உங்க அப்பா வந்தாலும் நடக்காது, தாத்தா வந்தாலும் நடக்காது. மீனாட்சி, வாமா. உட்காருமா. உன் பேரன் சொன்னதை கேட்டியா? கேட்டுக்கிட்டேதான் வந்தேன். என் கவலைதான் பெருங்கவலைன்னு. இங்க உங்களை எல்லாம் பார்த்து அதை மறக்கலாம்னு நினைச்சேன். உனக்கு என்னம்மா கவலை? இல்ல உன் மருமக சிவகலைக்கு தான் என்ன கவலை? எங்க நிலைமை உனக்கு என்ன தெரியும் மீனாட்சி? சிவகலை 20 வருஷமா என் தம்பியோட சலிக்க சலிக்க வாழ்ந்தாச்சு. உனக்கோ வயசான காலம். உன் மகன் இனி அரசனா இருந்தான்னா, ஆண்டியா போனான்னா, அதோட பலனை நான் தான் அனுபவிக்கிறேன். மீனாட்சி இருக்காங்க யாரும் இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிறது இல்ல. கண்ட இடத்துல எல்லாம் கையேந்தி பிச்சை எடுக்கிறான் உன் மகன். படுக்கிறதுக்கு மண்டபம், பாடுறதுக்கு பாட்டு, எடுக்கிறதுக்கு ஓடு. நானும் என் பிள்ளைகளை எங்க போறது? வேண்டாம் மீனாட்சி, வேண்டாம். இனிமே அவனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாது. ஏற்கனவே நான் நொந்து போய் உன்கிட்ட ஆறுதல் கிடைக்கும்னு வந்தேன். நீ நாக்குல நரம் இல்லாம என்னென்னமோ சொல்லிவிட்ட. கூட பிறந்தவங்கிற பாசத்தையே சுட்டு பொசிக்கப்பட்டு என்னையே சீக்கிரமா சொட்டு பொசுக்கிற காலம் வரும். அப்ப நீ வர மாட்ட, என் முகத்துல முழிக்க மாட்ட.
என் மகன் தான் வருவான். அப்போ நீ வரமாட்ட, என் மகன் தான் வருவான். இதுதானா நீங்கள் காவல் காக்கும் லட்சணம்? அந்த புறத்திலே திருடர்களை நுழைய விட்டு அயர்ந்து நிதியை ஆண்டு விட்டீர்களோ? ஓடுங்க. கையும் களவுமாக திருடரை பிடித்துக் கொண்டு வராவிட்டால் நீங்கள் அத்தனை பேரும் கழுவில் ஏற்றப்படுவீர்கள். உங்கள் சீக்கிரம். முத்து மாலைகள் அத்தனையும் பறி போய் விட்டனவே. கவலைப்படாது, கட்டாயம் கிடைத்துவிடும். மாலையா மாயமா மறைஞ்சிட்டாப்பா. ஆமாண்ண, தேடி தேடி காலம் தான் ஒரே வழி. அட உள்ளே யாரோ உட்காந்துருக்கா? வாய வழியா, வாய வழியாண்டா. நடுத்துல முத்து மாலை, இவன் தான் திருடன். எங்க உங்க ஆட்கள் எங்க மத்த சாமான்? உண்மையை சொல்லு. நிஜத்தை சொல்லு. ஏன் பேசாம நிக்கிற? அட இவன் இப்படி கேட்டா சொல்ல மாட்டானே. உடுக்கிறத கொடுத்து ராஜாவோட நிக்க வச்சா உண்மையை சொல்லிடுறான். வாயா. படுமனமே படு. அரண்மனையிலிருந்து களவு போன ஆபரணங்களில் முக்கியமான முத்தாரம் ஒன்று உன் வசமறிந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. காவலர்கள் உன்னை கையின் களவுமாக பிடித்து வந்திருக்கிறார்கள். நீ குற்றவாளி என்பதை ஒப்புக்கொள்கிறாயா? என்ன துணிச்சல் உனக்கு? செய்ததையும் செய்துவிட்டு மமதியோடு சிரிக்கிறாயா? அரசே, இவன் சாதாரண கல்வன் அல்ல, கல் நெஞ்சம் கொண்ட கயவன். முகத்தை பார்த்தால் அப்படி ஒன்றும் தெரியவில்லையே. ஆமரசே, கல்வனிடம் இப்படிப்பட்ட களங்கமற்ற சிரிப்பை எதிர்பார்க்க முடியாது. கருணையும் விழிகளையும் காண முடியாது. முற்றும் துறந்த ஞானி போல் தோன்றுகிறது. அரசே, வெளித்தோற்றத்தை கண்டு நான் ஏமாற வேண்டும் என்பதுதான் இவர் எண்ணம். ஆனால் நல்லவர்களைப் போலவே கயவர்களும் இருப்பார்கள் என்று திருக்குறளே கூறுகிறது. நல்லவர்களைப் போல் இருப்பவர்கள் எல்லோருமே கயவர்கள் என்று திருக்குறள் கூறவில்லையே. நீ உன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளப் போகிறாயா இல்லையா? ஒப்புக்கொண்டால்தான் தண்டனை குறையும். சொல், நீ தானே திருடினாய்? குற்றத்தை ஒப்புக்கொள்ளுவான். இவன் தான் துணிவோடு சிரித்து ஏமாற்ற பார்க்கிறானே. அரசே, அரண்மனையில் புகுந்து திருடியவனுக்கு இரக்கம் காட்டக்கூடாது. நீ யார்? அதையாவது சொல்லிவிடு. நான் யார்? இதற்குத்தான் விடை தேடிக் கொண்டிருக்கிறேன். நான் யார்? அரசே, இவன் திருடனில்லை. அரசே, இவன் குற்றத்தை மறைக்க ஏதேதோ குழப்புகிறான். அரண்மனையில், அதுவும் அந்த புறத்தில் களவு நடந்தது உண்மை. அதோடு களவு போன முத்து மாலைகளில் ஒன்று இவன் கழுத்தில் இருப்பதும் உண்மை. அது மாத்திரமல்ல, கோவிலுக்குள் இவன் பதுங்கி ஒளிந்து கொண்டிருந்ததும் உண்மை. இதிலிருந்தே குற்றம் ருஜுவாகிவிட்டதே. ஆம், உண்மைதான். திருடியது மக்கிறாயே, அது மாபெரும் குற்றம். அரசே, மகாராணியாரின் பாதக்கிழம்பு கூட பாத்தகதியற்றவன் அவர்களுடைய முத்துமாலையை திருடி தன் கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கின்றான் என்றால் எவ்வளவு துணிச்சலான திருட்டு! உனக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? மரண தண்டனை. இவனை எழுத்து சென்று உடனே கழுவாத்தில் ஏற்று காகத்திற்கும் கழுவிற்கும் இவன் உடல் பிரித்தார்கள். என்ன நடந்தது? ஏன் இந்த சோகம்? ஒன்றுமில்லை, ஏதோ ஒரு குழப்பம். என்ன என்ன? நெஞ்சில் சிறிது வலி. வைத்தியரை அழைத்து வர சொல்லட்டுமா? வேண்டாம், உடலுக்கு ஒரு நோயும் இல்லை, உள்ளத்தில் தான் ஒரு வேதனை. எல்லாம் ஓய்வு எடுத்துக் கொண்டால் சரியா? வாருங்க. உண்மையை சொல்லிவிடு. இந்த கடைசி நேரத்திலாவது குற்றத்தை ஒப்புக்கொள்ளப் போகிறாய் இல்லையா? என்ன மமதை உனக்கு? இங்குமா சிரிக்கிறாய்? நான் யாருன்னு தெரியுமா? நீ ஒரு மரம். என்ன, இன்னும் சற்று நேரத்தில் இந்த கழுமரம் சாக போகும் நீயா என்ன மரம் என்கிறாய்? இந்த பச்சை மரம் அந்த பட்டு போன மரத்தை சுட்டி காட்டுகிறது. நாளை இந்த மரம். சரி சரி, உன்னிடம் என்ன பேச வேண்டியிருக்கிறது? கடைசியாக ஏதாவது விருப்பம் இருந்தால் தெரிவித்துக் கொள். என் செயலாவதி யாதொன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. இங்கனே
வந்து மூண்டதுவே மூண்டதுவே. தீப்பட்ட வேல்முனியம் ஒன்று என் நெஞ்சை பிளந்து செல்வது போல் தோன்றுகிறது. வைத்தியரையும் கூப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்களே. இதுவரை நீதி தவறாத பத்ரகிரி இன்று நெறி தவறிவிட்டானோ என்று நினைக்கிறேன். அரசே, நீங்களும் அவசரப்பட்டு விட்டீர்கள். அரசே, கல்வர் அல்ல அவன், மகான். கழுமரம் தீபத்தை எரிகிறது. என்ன? கழுமரம் பற்றி எரிகிறதா? நான் நினைத்தது சரியாகிவிட்டது. நான் நினைத்தது சரியாகிவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் அருமை பெருமை தெரியாமல் உங்களை கல்வன் என்று குற்றம் சாட்டிய நானே கல்வன். ஆராய்ந்து பாரா அறிவழந்து நெறி கொன்ற நானே கல்வன். மணிமுடியின் மகிமை அறியாது, செங்கோலின் தரம் உணராது, சிம்மாசனத்தை களங்கப்படுத்திய நானே கல்வன். நீதியை அழித்தேன், நியாயத்தை துளைத்தேன், சத்தியத்தையே கழுவேற்ற துணிந்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அடிகளே, மன்னித்து விடுங்கள். உன்னை மன்னிக்க நான் யார்? இல்லை இல்லை, தாங்கள் சாதாரணமானவர் அல்ல. தங்கள் சக்தி அறியாமல் தவறு செய்து விட்டேன். கருணை காட்டுங்கள் சுவாமி, கருணை காட்டுங்கள். கருணை என் செயலில் ஒன்றுமில்லையா? நான் நட்டு வைத்த கழுமரம் மாத்திரம் பற்றி எறியவில்லை. என் ஆசை, பாசம், அகங்காரம் அத்தனையுமே பற்றி எரிந்து விட்டன. என் மனதை மூடியிருந்த மாய இருள் பற்றி எரிகிறது அண்ணலே. ஆம், முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் என்பதுதான் அவன் செயல். நான் அவன் அடிமை அப்பா. நான் தங்கள் அடிமை. அடியாருக்கு அடியாராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். பந்த பாசங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாருங்கள். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படி வாழ்கிறேன். நீங்கள் எங்கு செல்கிறீர்களோ அங்கு நானும் வருகின்றேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். மறுக்காதீர்கள், மறுக்காதீர்கள். எழுந்து. சிவபெருமான் சித்தம் அதுவானால் அதை தடை செய்ய நான் யார்? திருவருள்தான். திருவிடை மருதூரில் சந்திப்போம். அரசே, அரசே, ஏன் இப்படி மறைவிட்டீர்கள்? எங்களை பிரிந்து தாங்கள் செல்வதா? தங்களை பிரிந்து நாங்கள் உயிர் வாழ்வதா? நம் குழந்தையை கூட மறந்து விட்டீர்கள். நீ நான் அரசன் அல்ல, ஆண்டி, நாடாள மைந்தன். நான் வீடு தேடி, நீங்கள் இங்கேயே சுகமாக வாழுங்கள். எனக்கு ஆணை பிறந்து விட்டது. நான் போகிறேன். போக வேண்டாம் அரசே, போக வேண்டாம், போக வேண்டாம். தெரியுங்களா? தெருவோட போற நீங்க இங்க வந்து அழகு மாதிரி இருக்கிறீங்க. உங்களாலேயே இதை தாங்க முடியலன்னா எங்க மனசெல்லாம் என்ன பாடுபடுது? தாங்க முடியாத வேதனை தானப்பா எனக்கு. இவர் சித்ததற்காக நீங்கள் எல்லாம் அழுகிறீர்கள். நீங்கள் எல்லாம் ஒரு நாள் சாக போகிறீர்களே என்று நான் அழுகிறேன். ஐயா, பிறந்தவர்கள் அனைவரும் உயிரோடு இருந்து விட்டார். இவன் தான் தாங்குமா? ஐயோ கேப்பல உன்ன பார்த்தா கையை தட்டுற? தம்பி நிறுத்தப்பா, பெரிய தப்பு பண்ணிச்சு. இவர் யார் தெரியுமா? இவர் தான் பட்டணத்தார். பட்டணத்தாரா? சாமி, இவரை மன்னிக்கணும், தெரியாம செஞ்சுட்டோம். சாமி, இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பிட்டு தான் போகணும். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்க
பழமுடன் கொண்டு வந்தால் உண்டேன், பெருக்க அழைத்தாலும் போகேகம், இழைத்தாலும் போகேன் நீ. அம்மா போடம்மா, திருப்தியா சாப்பிடட்டும். வேணுங்கிறத கேட்டு போடு. மரதேசா அவருடைய கட்டளை போல நடந்து வருகிறது. எத்தனையோ அடியார்கள் வருகிறார்கள், அவரை மட்டும் காணவில்லை. எப்படியாவது இந்த உயிர் இருக்கும்போது அவரை பார்த்து அருள் புரிய வேண்டும். வாருங்கள் குருதேவா, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். தங்கள் வரவைத்தான் ஒவ்வொரு கிடைப்பதற்காக தினம் தினம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். பந்தங்களையே உதறிவிட்டு வந்தவனுக்கு பணிவிடை செய்ய சீடன் என்கிறார். வேண்டாமா, என்னை கீழவாசலில் ஏகாங்கியா இருக்க விட்டு நீ இங்கேயே மேல வாசலில் பணி செய்யும் பாக்கியத்தை மட்டும் எனக்கு மறுக்காதீர்கள். சரி. உடம்ப தொடாத, ஆமா என் கண்ணும் உன் முகத்துக்கும் உறவு எப்படி உண்டாச்சுது? வைக்கல நெருப்பு பக்கத்துல இருந்தா வா பண்ண கூப்பிடணும். விளக்கு அணைஞ்சதும் இருக்க வாவான்னா கூப்பிடுவாங்க. என்னடா பெரிய இளவா போச்சு, அசமான கட்டத்துல ராட்சசம் வந்து பூந்த மாதிரி. கொஞ்ச நேரம் கொஞ்சாதியோட கொஞ்சம் உரியா? ஏங்க இன்னும் வச்சிருக்கீங்க? ஏடு கிழிஞ்சா தானே எடுத்தறியலாம். எப்ப கிழியறது எப்ப எரியுறது? என்ன அடிச்சது அவனுங்க, கட்டிக்கிட்டது நான். எப்படி நம்ம கதை? அதுல ஒண்ணு வாதக்காலு, ஒண்ணு வயிற்று வலி. உங்க காசு என்ன, உங்க படம் என்ன, உங்க கட்டுமஸ்தான உடம்பு என்ன? ஐயோ என்ன இப்படி போது பேருங்க. முதல்ல சின்னல கிடக்கிறதே தெருவில் எடுத்துறீங்க. அப்பனே, எங்கெங்கயோ யாராருக்கு என்னென்னமோ வருது, உனக்கு ஒண்ணு இல்லையா? செத்து தொலைக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் எனக்கு தொல்லை கொடுக்குறேன்? ஏன் இப்படி மனசு தவற மாதிரி கத்துறேன்? விளக்கு வைக்கிறதுல இப்படி லாபா லாபா கட்டிட்டு இருக்கீங்க. வீடு பிடிச்சாப்பதான் என்ன அனுபவிக்கிறது? நரகலோகத்துல போய் இன்னும் என்ன அனுபவிக்க போறீங்களா? இருந்து உங்களுக்குள்ள ஒரு அப்பா வந்து வாச்சிருக்காரு. ஐயோ, இந்த யம யாராரு உயிரையே கொண்டு போறானே, என் அப்பனை மறந்துட்டா போறதுக்கு. உங்களுக்கு கொட்டுறத காட்டுல ஒரு எருமை மாட்டு கொட்டினாலும் ஒரு மணி காலாவது கிடைக்கும். மனுஷன் எப்படி இருந்தாண்டா, எப்படி ஆயிட்டான் பாத்தியா? இது என்னடா அவன், இவன் என்ன கஷ்டப்பட போறான்டா? நம்ம சாமி பட்டணத்தாருல அவர் போய் கிண்டல் பண்ணா, அடிச்சான்டா, கை கை இழுத்துக்கிச்சு அனுபவிக்கிறான். அப்படியா? அப்ப அனுபவிக்க வேண்டியதான். உனக்கு மருந்தும் கிடையாது, வைத்தியம் கிடையாதுடா. போய் திருவிடமருதூர்ல பட்டணத்தார் வந்து இறங்கிருக்காரு, அவர் காலில் போய் விழு. எப்படியாவது மனுஷன் இறங்கி உனக்கு பாவ விமோசனம் பண்ணுவார். இல்லைன்னா சாவ. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, செல்வமெல்லாம் அன்றென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. பசித்தோர் முகம் பார்,
நல்லறமும் நட்பும் நன்றென்று ஆ ஆ பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றென்று நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு மனமே உனக்கு உபதேசம் இதே நாட்டமின்றே இரு சத்குரு பாதத்தை நம்பு நாட்டமின்றே இரு சத்குரு பாதத்தை நம்பு பொம்மலாட்டமின்றே இரு பொல்லா உடலை ஆ ஆ ஆ பொம்மலாட்டமின்றே இரு பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு சுற்றத்தை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு சுற்றத்தை வாழ்வை உடன்கவிழ் நீர் ஓட்டமென்றே இரு வாழ்வை உடன்கவிழ் நீர் ஓட்டமென்றே இரு நெஞ்சே உனக்கு உபதேசம் இதே ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு செல்வமெல்லாம் அன்றென்றிரு உயர் செல் பழைய பாசம் இன்னும் அப்படியே இருக்கிறது போல் எனக்கு பிடித்தமான அப்பத்தை சுட்டுக் கொண்டு வந்திருக்கிறாயோ ஆமா தம்பி இந்த தம்பி அப்பம்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல இந்த சாப்பிடு இறைவா எப்பொழுது வருவாய் உனக்கு அப்பம் சுட்டு தருவேன் என்று அன்பொழுக கேட்டவன் இந்த அப்பத்தை தரவா நாய் கேட்டாய் நேரம் கேட்டாய் நஞ்சை எனக்கு அளிக்கவில்லை தனக்கே நஞ்சிட்டுக் கொண்டாய் தன் வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்ன மன்னிச்சிடு தம்பி இந்த மகாபாரத மன்னிச்சு மனசார நான் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் அரசனை போல இருந்த நீ இப்படி ஆண்டி குளத்துக்கு வந்துட்டேன் எல்லாரும் இந்த ஜாதியை விட்டு தள்ள மாட்டாங்க அந்த கொடுமையை பொறுக்க முடியாம என் புள்ள குட்டைக்கு வாழணுங்கிறதுக்காக உனக்கு தீங்கு செஞ்சுட்டு தம்பி என்ன மன்னிச்சிடு தம்பி என்ன மன்னிச்சிடு தம்பி நான் செய்த பாவத்துக்காக இந்த தெருவையை அழிக்கணும் எனக்காக இவங்க எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் தம்பி இனிமே யாரும் உன்னை பத்தி சொல்லுபவர்கள் இவர்கள் மனமிறங்கி மன்னித்து